வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசக்கி கருவண்ணன் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு விமல், சாயாதேவி அவர்கள் அண்ட் MS பாஸ்கர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய இயக்குனரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கெட்டப்பில் இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் சொல்ல வரும் கருத்து என்ன, முக்கியமாக நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது செஞ்சுருக்கும் ஏதோ சர்ச்சை கிளப்ப போகிற படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நினச்சேன் அப்படி தான் இருந்தது. சரி, சர்ச்சையை மட்டும் கிளப்பினா பார்த்தா படம் வந்து என்னென்னமோ கிளப்பி விட்டுருக்கு. ஸோ அது டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ பரமசிவன் ஃபாத்திமா ஆக்சுவலி இது ரொம்ப ஹானஸ்டான ரிவ்யூ, அதை இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து முட்டு கொடுத்து நிறைய பேர் பேசுவாங்க. அதனால் நான் இதை கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன். பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் வந்து நடக்கும்போது மாப்பிள்ளை கொஞ்சம் அப்படியே வெளிப்புறமாக போக மாப்பிள்ளை வந்து மர்ம நபர்களால் கொல்லப்படுறாரு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு கொலையும் அரங்கேறுது, கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ என்னடா அது தொடர்ந்து அரங்கேறும் போது பார்த்திங்கன்னா இது வந்து கொலைலாம் யாரும் பண்ணல, ஒரு அமானுஷம் தான் இவங்க உடம்புல பூந்து வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த அமானுஷம், எதுக்காக இவங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் சொல்கிறதுக்கான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப மினிமல் அப்படின்னு தான் சொல்லலாம். மினிமலானா ஆக்சுவலி விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கடைசியாக ப்ரெஸ் மீட் அப்போ பேசினார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார், அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது. ஏன்னா இந்த வந்து கொஞ்சம் முட்டு கொடுத்து தான் பேசுனாங்க வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்களை. இந்த படம் வந்து சில மதத்தை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அவரோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா இது மாதிரி கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போதோ இல்லை கிறிஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இதில் இருக்கும்போது அவங்க வந்து எங்களை மதம் மாற வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த படத்தில். ஸோ அதனால் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகப்பட்டேன். என் மதத்தை என்னால் வச்சுக்க முடியல. ஸோ மதம் மாதிரி, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து காட்டுவாங்க, அந்த ஊருக்கு போகிறதுக்காக வேலை இங்கே இருக்கிறதுக்காக மதம் மாதிரி போகிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து உடம்புல சாமி வருது, என் ஊருக்கே என்னை கூட்டுருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த காலகட்டத்துக்கு இப்போ இந்த கதை தேவையான்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு. சரி, இது நடந்திருக்கலாம், இந்த மாதிரி ஓகே பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் காட்டுற இந்த இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா, அப்போ இது மட்டும் தான் வேணும்னு சொல்ல வரீங்களா? என்ன உங்களோட ஒப்பீனியன்? எல்லாருமே இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? மற்றபடி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமாக அமைச்சரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அமைச்சரான ஒரு ரைட்டிங், இந்த படத்தை வந்து எப்படி அணுகிறதுனே தெரியாத மாதிரியான ஒரு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா படத்தினுடைய ப்ரொடியூசரு, இயக்குனர் எல்லாமே ஒரே ஆள். அதுமாரி படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்சுவலி இவர் படத்தில் தான் விமல் நடிச்சிருக்காரு. விமல் படத்தில் இவர் நடிக்கலாம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு படம் பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஏன்னா அவர் தான் ஹீரோவாக தெரிஞ்சார் படம் ஃபுல்லாகவே. விமல் வந்து ஒரு சைட் ஆக்டர், இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விமல் ஹைலைட் இருந்தார். விமல் ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே ஒருத்தவங்க விமல் அந்த சாயாதேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரு 3-4 நாளாக ட்ராவல் ஆகிறாங்க. சரிங்களா, 3-4 நாளாக ட்ராவல் ஆகிட்டாங்க, ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஏதாவது கொலை நடக்கும்போது அவங்க தான் கொலை பண்ணுற மாதிரி காட்டப்படுறாங்க. ஆனால் கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, போலீஸ் வந்து அவங்களை ஃபைன் பண்ண முடியலன்றாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க தான் வந்து கிவின்னு. அதை வந்து ஒரு சஸ்பென்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள். எனக்கு அங்கே தான் மெய் சேர்த்துட்டேன். ஏன்னா அது ஒரு ட்விஸ்ட்டாகவே என்னால் கருத முடியல. இதை வந்து ஆக்சுவலி இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் தப்பாக தோணுது. ஏன்னா இவ்வளோ ஒரு அமைச்சரான மேக்கிங்கு கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதே முடியல. இதில் வந்து செகண்ட் ஹாஃப் நான் பார்த்தே ஆகணுன்ற அதாவது ஒரு சினிமாக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஒரு படத்தை எடுத்துகிட்டு முழுசாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கஷ்டத்துக்காக மட்டும் தான் இந்த செகண்ட் ஹாஃப் கூட பார்த்தேன். செகண்ட் ஹாஃபில் தான் மெயின் ஸ்டோரியே கொண்டு போகிறாங்க. இவங்க ஏன் இது மாதிரி ஆனாங்க, அதாவது இந்த விமலும் இந்த சாயாதேவி ஏன் இது நல்லா அஃபெக்ட் ஆனாங்க, ஏன் இதை வந்து கொலை நடக்குதுன்ற காட்டுறதுக்கான கதை தான். ஆனால் அந்த கதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகுது. கடைசியை பார்த்து சாமி பாட்டு போட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த மதம் பெருசாக அந்த பெருசான்ற மாதிரி பிரச்சனையும் கலப்புற மாதிரி இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே அமையுது. இதுதான் பெருசுன்னு சொல்லி அடித்து சொல்கிற மாதிரி, அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அடுத்தடுத்து இறங்கி நம்மளுக்கு பார்க்குற எல்லாமே நான் என்ன படம் பார்க்க வந்தேன், எது எனக்கு கொடுக்குறீங்க, நான் எதை தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதுவே இந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனை ஆகுது. எனக்கு என்ன வருத்தம்னா, விமல் வந்து நல்ல நல்ல படங்களை நடிச்சுட்டு இருந்தார். ஒரு சார் படம் நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல படங்கள், வாகை சுடவா அந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்க மனுஷன் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், இந்த சப்ஜெக்டில் அப்படி என்ன இருக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நிறைய வாக்குவாதம் வந்தது. ப்ரெஸ்ஸு வந்து முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசும்போது நிறைய வாக்குவாதம் இருந்தது. ஸோ அப்படி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி அணுகிறதுனே நம்மளால் கன்சிடர் பண்ணணும். இது வந்து ஒரு சாராரை மட்டுமே மையப்படுத்தி சொல்கிற மாதிரி எனக்கு
பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிற மாதிரி இன்னுமே தெரியல. என்னதான் ஒரு முஸ்லீம் பையன் படுறாரு, அவர் மூலம் ஆவி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வந்து தாக்கம் ஃபுல்லாக இந்த ஒரு மதத்தை மட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு பெருசாக அது எடுபடலை அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இது ஏன் சென்சார்லேருந்து தப்பிச்சு வந்ததுன்னு எனக்கு இன்னுமே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சென்சார் மறைக்கப்பட வேண்டிய விஷயம். அது எதுக்கு இதில் கொண்டு வந்தாலும் தெரியல. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே என்ன நடிச்சிருந்தாங்க, டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. விமலா இருக்கட்டும், சாயாதேவியாக இருக்கட்டும், அதுமாதிரி கூல் சுரேஷ் நடிச்சிருக்காரு இதில். ஸோ எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், எனக்கு இன்னுமே டவுட் என்னென்னா எம்எஸ் பாஸ்கர் ஏன் இந்த கேரக்டர் எடுத்து நடிச்சாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்டு இந்த படத்தில் கேமராமேன் சுகுமார் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் சுத்தமாக நடிப்பே வரல, அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். சுத்தமாக வரல அவருக்கு. அவர் ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனருக்கு வந்து டப்பிங்க்கும், அதாவது வாய்ஸ் ஒரு பக்கம் போது அவர் ஒரு பக்கம் நடிக்கிறாரு. நிறைய இடங்களில் ஃப்ரேம் மாற்றி தான் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொண்ட படம் இது வந்து சர்ச்சையை தாண்டி இந்த படம் வந்து சர்ச்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட விட்டுருங்களேன். சர்ச்சை ஆகிட்டு போகுது, சர்ச்சைக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க வச்சுப்போம். இதை தாண்டி நான் பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? பார்க்குறதுக்கான என்னை வந்து ஒரு சிம்பிள், நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா ஒரு இடத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் போடுறாங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரெசன்டேஷனே எனக்கு பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி பார்க்குறது? அதில் 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும். அந்த ப்ரெசன்டேஷன் உள்ள அந்த கண்டென்ட்டில் 1000 ப்ராப்ளம் இருக்கட்டும். ஆனால் எனக்கு ப்ரெசன்டேஷனே பார்க்கும்போது பிடிக்கலன்ற விஷயத்தில் எப்படி நான் படத்தை பார்க்கணும்? அதுதான் என் கொஸ்டினே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாம், அது கூட பரவாயில்லைங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தில் பாட்டுன்னு சொல்லிட்டு மியூசிக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. எல்லா பாட்டையும் எடுத்து அதுலேருந்து மெட்டு எடுத்து அப்படியே எடுத்து இந்த பாட்டை போட்டிருப்பாங்க. ஏதோ யார் இந்த தேவதை பாட்டு வந்திருக்கும். அப்புறம் வந்து நிறைய பாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருங்க இந்த படம் ஃபுல்லாக. எதுவுமே ஒரிஜினல் ஃபீலே வரல பாட்டு. அது ஒன்று சொல்லிக்கிறேன். அண்ட் மொத்தத்தில் படத்தை பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா தி பிலோ ஆவரேஜ் நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 2 தான். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் விட்ருங்க. மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.